பிரைஸ்தலாட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த நல்ல பண்டிகை நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவில் ஜீவிக்கிற அனைவருக்கும் என்றைக்கும் பண்டிகை நாட்களாய் காணப்படுகிறது. காரணம், நம்முடைய சந்தோஷம், நம்முடைய சமாதானம் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஆனபடினாலே அவருடைய வார்த்தையை தியானிக்கிற நாம் அத்தனை பேரும் என்றைக்கும் பண்டிகைகளை கொண்டாடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனாலும் இந்த நாளிலே இந்த உலகத்தில் அத்தனை பேர்களும் விசேஷமாக கொண்டாடுகிற ஒரு கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். அருமையான வசனத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் தோளில் மேல் இருக்கும் என்று சொல்லும் போது அவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஏற்றுக்கொண்டு வழிநடத்த வல்லமுள்ள தேவன் என்பதை அது குறிக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர். உண்மையிலே அது ஒரு அதிசயமான நாமம். அந்த நாமத்திற்கு முன்பாக எல்லா நாவுகளும் அறிக்கையிடும், எல்லா முழங்கால் படியிடுகிற நாமம் அவர் ஆலோசனை கர்த்தர். கர்த்தரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்கள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே அவர் நமக்கு வல்லமையுள்ள தேவனாய் நமக்கு முன்பாக எதிர்பட்டு நமக்கு முன்னாக இருக்கிற அத்தனை சத்துருக்களும் எத்தனை பெரிய கண்மலையை போன்ற தகர்க்கிற பிரச்சனைகளாய் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையான காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நித்திய பிதாவாய் நம்முடைய நித்திய ஜீவனுக்காய் தன்னுடைய ஜீவனையே தானமாய் தரும்படியாய் தந்து அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு பாலகனாய் வெளிப்பட்டு கர்த்தர் 33.5 ஆண்டுகள் தன்னுடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்றி நமக்காக, நம்முடைய பாடுகளுக்காக அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை நமக்கு அளித்தார். சமாதான பிரபு, அவருடைய சமாதானத்தையே நமக்கு வைத்து போயிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்று ஒருவேளை நாம் பண்டிகை கொண்டாடலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இத்தனை காரியங்களையும் தரும்படியா பிறந்த இயேசுவுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால், மனம் திரும்பாவிட்டால் இன்றைக்கு மனம் திரும்பி இத்தனை காரியங்களை நமக்காய் செய்த தேவனுக்காய் நாம் அவருக்காக மாத்திரம் வாடுவோம். இந்த உலகத்தில் நாம் உலகத்தின் காரியங்களுக்காய் வாழ்ந்தால் உலக மாம்சத்திற்கு நேராய் நம்மை வழி நடத்தும். ஆனால் கர்த்தருடைய ஆத்ம சிந்தையோ ஆத்மீகத்திற்கு நேராய், நித்திய ஜீவனுக்கு நேராய் வழி நடத்துவதாய் காணப்படுகிறது. ஆதலால் கர்த்தருக்காய் ஜீவிப்போம், தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். God bless you all. Happy Christmas and Happy New Year.